இனிய வணக்கங்களோடு உங்களோடு நான் உரையாற்றுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்கவிருக்கும் தலைப்பு கடகராசி ஆயில்ய நட்சத்திரம். மீண்டும் அதற்குண்டான ஒரு தெளிவான பதிவினை உங்களிடத்திலே உரையாற்ற நான் வந்துள்ளேன். இந்த கடகராசி ஆயில்ய நட்சத்திரமானது தற்சமயம் அஷ்டமச்சனி நிறைவு காலத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இதுவரை நீங்கள் பல இன்னல்களையும் இடையூறுகளையும் சந்தித்து வந்த நீங்கள் சொல்லுன்னா துயரங்களிலிருந்து மீண்டெழப் போகும் காலகட்டமாக இது கருதப்படுகிறது. இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பினை அள்ளித்தரப்போகிறது. நீங்கள் ஒரு நல்ல ஒரு பணிக்காக, நல்ல ஒரு வேலை நிமித்தமாக வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலங்கள் சென்று பயன்பெறக்கூடிய ஒரு அளவு உங்களது காலகட்டம் இந்த காலகட்டத்திற்கு மேல் உங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பினை தரப்போகிறது. அடுத்து வரும் நிலைகளில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு முயற்சியினை எடுத்துக்கொண்டு வெளிநாடு அல்லது வெளி மாநிலம் அல்லது வெளியூர் சென்று நீங்கள் உங்களது பணிகளை செய்ய ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, ஒரு நல்ல பணியாக கிடைக்கக்கூடிய, ஒரு மேல்நோக்கு பதவியாக கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது. ஆயில்ய நட்சத்திரத்திற்கு இனி ஒரு மகத்தான ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது. அந்த காலகட்டத்திலே உங்களுக்கு தேவைப்படும் அனைத்து பொருட்களும் கிடைக்க வாய்ப்புள்ளது. நீங்கள் நல்ல வழியிலே பணி செய்து மிகப்பெரிய ஒரு இடத்தை அடையக்கூடிய அளவிற்கு உங்களது நிலை உயரப்போகிறது. வெளிநாட்டிற்கு வாய்ப்பு கிடைக்கிறவர்கள் தயவு செய்து அதை புறந்தள்ளாமல் உடனுக்குடன் வெளிநாடு செல்ல முயற்சி செய்யுங்கள். வெளி மாநிலங்கள், தூர தேசங்கள் எங்காவது செல்ல வேண்டி இருப்பின் அதையும் புறந்தள்ளாது நீங்கள் அந்த பணியை மேற்கொண்டு வாருங்கள். உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் காத்திருக்கிறது. ஆயில்ய நட்சத்திரத்தில் வரும் காலகட்டங்கள், அதாவது மார்ச் வரை அஷ்டமச்சனி இருப்பினும் இனி வரும் காலகட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு இந்த மார்ச் வரைக்குள்ளேயே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நிகழ்வுகள் மாறி வர ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. உங்களது தேவைகள் நிறைவேறும் வண்ணமும் உங்களது தொழில் நிமித்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளும் உங்களுக்கு மேலும் மேலும் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரப்போகிறது. இன்று வரையில் படுபாதாளத்தில் இருட்டறையில் கிடந்த உங்களுக்கு திடீர் வெளிச்சம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நீ பிரகாசம் ஜொலிக்கப் போகிறது. வெற்றி மேல் வெற்றி வந்து உங்களை திகைக்க வைக்கப் போகிறது. நேற்று வரை நான் அப்படி இருந்தேனே என்று நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு உங்களுக்கு ஒரு பொற்காலம் அமையப் போகிறது. எல்லாம் வல்ல நாகதேவதையை வணங்கி எல்லோரும் நன்றாய் வாழ வழிவகுக்க வேண்டும் என்ற நாகதேவதையின் அருளோடு உங்களிடத்திலே நான் உரையாற்றிக் கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.